முதல்வர் சார் பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம பில்ரோத் மருத்துவமனை சார்பாக இரத்த தான முகாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக இப்போ நம்மளோட மருத்துவத்துறையில் எல்லாத்துக்குமே செயற்கையாக நம்ம பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஆனால் ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு யாருமே கண்டுபிடிக்கல, எதுவும் வரவும் வாய்ப்பு இல்லை. ஸோ யாராச்சும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ரத்தம் கொடுத்தா தான் அதை நம்ம இன்னொரு மருத்துவருக்கோ இல்லை பேஷண்ட்டுக்கோ நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் இந்த நாளை முன்னிட்டு இப்போ சார் நம்ம பிளட் கொடுத்தது நம்ம வரவேற்கிறோம். சார் மாதிரி நம்ம அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாருமே பிளட் கொடுத்து உதவணும்னு மனமாற கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நான் சுமதி அனுப்குமார். நாங்கள் இன்றைக்கி நம்ம மக்கள் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மருத்துவ முகாமும் இரத்த தான முகாமும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜென்ரல் மெடிசன், பல் மருத்துவம், அப்புறம் ஒரு இரத்த தான முகாமும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதை தவிர ஒரு கோரிக்கை பெட்டியும் நாங்கள் வச்சுருக்குறோம் இங்கே. இது என்னன்னா, எங்கள் ஏரியா மக்கள் அவங்களோட குறைகள் இல்லை ஏதாவது டெவலப் பண்ண ஏரியாவை இல்லை அவங்களோட தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் இதில் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி போடுவோம். இது நாங்கள் சம்மந்தப்பட்ட அந்த துறைக்கோ இல்லை எங்கள் ஏரியா சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறோம். இது பலனளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், நம்ம தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு இந்த வட்டத்தில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு பில்ரோத் தரப்பாக வந்துருக்கீங்க. என்ன மாதிரியான மருத்துவ இதெல்லாம் பண்ணுறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? வணக்கம், என் பேர் ரவிசங்கர். பில்ரோத் மருத்துவமனையில் ஏஜிஎம்மாக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி பில்ரோத் மருத்துவமனையில் இருந்து நாங்கள் ஆலந்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அனுப் சார் கூட சேர்ந்து தமிழ்நாடு முதல்வரோட பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி இலவச ரத்த தான முகாமும் அதே மாதிரி பேசிக் மெடிக்கல் டெஸ்ட்டு, சில பேர்த்துக்கு பிபி இருக்கா இல்லையான்னு தெரியாது, சுகர் இருக்கா இல்லையான்னு தெரியாது, மற்ற பல உபாதைகள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுக்காக தான் ஒரு மெடிக்கல் கன்சல்டேஷன் இன்றைக்கி டீமோட வந்திருக்கோம் சார். என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை முறைகள்? சிகிச்சை முறைகள் இன்றைக்கி பேசிக் ஹெல்த் செக்கப்ஸ் அத்தனையுமே இருக்குது சார். பிபியாக இருக்கட்டும், இல்லை ரேண்டம் பிளட் சுகராக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு உண்டான பொது மருத்துவத்தில் கூடிய சந்தேகங்களாக இருக்கட்டும், அத்தனையும் இன்றைக்கி மருத்துவர் அதிகாரி வந்திருக்காரு. டாக்டர் தினேஷ் பாபு சார் வந்திருக்காரு. அவர் பார்த்துப்பாங்க சார். மாண்புமிகு முதல்வருக்கு பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்களோட மனமார வாழ்த்துக்கள். அந்த மருத்துவ முகாம் செக் பண்ணுறாங்க இல்லையா, சில பேருக்கு அந்த அவேர்னஸே இல்லை, அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ஜென்ரல் கேம்ப் பண்ணுறது மூலிமா சில பேருக்கு வீட்டில் தலை சுற்றல் இருக்கும், மயக்கம் இருக்கும். ஆனால் அவங்களாம் முன்னெடுத்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போயோ இல்லை கிளினிக் போயோ பிபியோ சுகரோ செக் பண்ணி நமக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கா அதனால் மயக்கம் வருதா நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கேம்ப்பு செயல்படுத்தும் போது அப்படி இருக்கிறவங்களும் நம்ம முன்னெடுத்து வருவாங்க. சரி, நம்ம பிபி இருக்கான்னு பார்த்துக்கலாமே, சுகர் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படி நம்ம தெரிய வரைஞ்சால் அதுக்கடுத்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து பிற்காலத்தில் அதனால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி அவங்களோட லைஃபோட குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மருத்துவமனைக்கு நன்றி சொல்லுங்கள். வணக்கம், நான் அனுப்குமார் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 52வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நாங்கள் ஆலந்தூர் 162வது வட்டத்தில் மாரிசன் தெருவில் ஸ்ரீ துணுக்காந்தம்மன் திருக்கோயில் அருகில் இங்கே நாங்கள் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தானம் நடத்துகிறோம். அதற்கு நமக்கு முழு ஒத்துழைப்பு தந்த பில்ரோத்துக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். It's a great opportunity that Bilroth has given a good opportunity to serve us for the Morrison team people and all the people in the area. இந்த மெடிக்கல் கேம்ப் பற்றி
முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த மாரிசன் தெருவில் இதுதான் முதல்ல ஒரு மெடிக்கல் கேம்ப்பை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது என்னோட தம்பி பண்ணுறாங்கன்றதுல நான் இப்போ ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். இதனால் நிறைய மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. ப்ளட் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தெரியாமையே சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அவங்க உடம்பு நிலையை அக்கறையை கொண்டு அதை பண்ணாக்கா அவங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த மாதிரி இருக்குது உடம்புல. அது க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு முகாம் இது. எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு எல்லோரும் விரும்புகிறாங்க. இந்த ஊர் மக்களே ரொம்ப ஆசைப்படுறாங்க, ரொம்ப விரும்புகிறாங்க. இதுக்காகவே நான் வெளியூர்லேருந்து நான் வந்திருக்கேன் இந்த முகாமில் நான் பங்கேற்கிறதுக்காகவே. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள முகாமாக இருக்குது. இது வருடமாக அவரோட பிறந்த நாளுக்கு இது தொடரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.